அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில நம்ம மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது விஸ்வாச வருஷம் சித்திரை 1 அன்று பிறக்கின்றது. நம் வாழ்வில் புளிப்பு, இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, காரம் எல்லாம் கலந்து இருக்க வேண்டும் என்பதற்காக மாங்காய், வெல்லம், காய்ந்த மிளகாய், வேப்பம்பூ எல்லாம் சேர்த்து மாங்காய் பச்சடி செய்து அதை இறைவனுக்கு படைப்பார்கள். வருகின்ற அனைவருக்கும் அதை அருந்தவும் கொடுப்பார்கள். அந்த வகையில இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாச வருஷம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சோழி பிரசன்னம் மூலம் பார்க்கலாம். கடகராசிக்கு 4வது ராசியில இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ராசிநாதன் சந்திரன் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் நேரத்துல நன்மைகளே நடக்கும், கனவுகள்லாம் நிறைவேறும். மே 11ஆம் தேதி முதல் 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு. அதனால இடமாற்றம், செலவுகள் எல்லாம் கூடும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஏப்ரல் மாதத்துல கேது 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இது வாக்குஸ்தானம். பேச்சில் கவனம் தேவை. எக்காரணம் கொண்டும் யாருக்கும் வாக்குறுதி தர வேண்டாம். கனவுகள்லாம் பலிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு. அதே நேரம் ராகு 8ல் மறைவதனால மனம் இனி அமைதியாகும். இழுபறியா இருந்த காரியங்கள்லாம் ஒவ்வொன்றாக முடியும். தொழில ஏற்றம் உண்டாகும். உத்தியோகத்துல சவால்கள் உண்டு என்றாலும் சமாளித்து மீள்வீர்கள். பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. மே மாதம் வரை குரு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்து நற்பலன்களை வழங்கி வருவார். சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். குரு பயிற்சி பலன்களில் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படுத்தும். கேதுவும் ராசிக்கு 3ஆம் இடமான உபஜயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாடு யோகம், வெளிநாடு வேலை வாய்ப்புகள்லாம் உருவாகும். சனி கடந்த 5 வருடங்களாக நற்பலன்கள் எதையும் வழங்கவில்லை. இந்த சனி பயிற்சியினால 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வருகிறார். பெரிய நன்மைகள் தரவில்லை என்றாலும் பெரிய பாதிப்புகள் என்பது இருக்காது. 9ஆம் இடத்தில் இருந்த ராகு மே மாதம் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதனால கவனமும் நிதானமும் மிகவும் அவசியம். ஜென்ம ராசியில செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்துல ராகு சனி சேர்க்க ஏற்படுறதுனால ஆரோக்கியத்துல கவனமா இருத்தல் அவசியம். குடும்ப சூழ்நிலை மனதிற்கு அமைதியை தரும். ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டதுனால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ல சுக்கிரன், புதன், சனி சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். குரு 11ல் இருப்பதால் வளமான பலன்களை எல்லாம் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனமா இருங்க. தொழில் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும். புதிய கூட்டாளிகளோட சேர்க்கையும் ஆதரவும் உற்பத்தியை பெருக்க உதவும். புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்ல கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகள் தேடி வரும். ஆண்டவன் அளவற்ற செல்வாக்கையும் ஏராளமான லாபங்களையும் தாராளமான தான தர்மத்தையும் யாரையும் எதிர்பார்க்காம ஊக்கத்தையும் சீரான குடும்ப செழிப்பையும் அமைந்திருப்பது முன் ஜென்மத்துல செஞ்ச உங்கள் புண்ணியத்தின் பலனே ஆகும். அது பொருட்டு நல்ல குணம் பொருந்த குடும்பத்தில் பந்து மித்திரர்களோட மனம் நோகாமல் குடும்பத்தை நடத்தி வறுமையின்றி வெகு பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள். இருந்தாலும் உங்கள் குடும்பத்துல சில காரணத்தினால மனதில் கொஞ்சம் கவலைகள் ஏற்பட்டு சில தினங்களாக பாதித்திருக்கின்றீர்கள். அது உங்களது கிரக கோளாறு அல்ல. உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு மங்கையின் கோள் குண்டுமணி தரத்தின் குறைபாட்டின் மிகுதியால அக்கவலை உங்களை பாதிக்கின்றது. அம்மங்கையின் உறவை வைக்காதீர்கள். அதனால் உங்கள் குடும்பத்திற்கே கலைப்பு ஏற்படலாம்.
தவிர இந்த சமயத்துல ஒரு நோயின் கவலையோ அல்லது கைப்பொருள் விரயத்தை குறித்தோ மனசுல பலவிதமான எண்ணங்களை நினைக்கின்றீர்கள். அப்பொருள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நோயாயினும் மருந்தினால மறைஞ்சு போகும். உங்கள் மனசுல எண்ணம் ஒன்று குடிக்கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணம் இன்னும் சில இடங்களில் வெற்றி கிடைக்கும். அச்சப்படாதீர்கள். அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகம் செய்து 7 எள் தீபம் ஏற்றி வர நன்மைகள் உண்டாகும். அதே சமயம் அங்கு பாதாளத்தில் காலச்சக்கர பைரவர் இருக்கிறார். அவரையும் வணங்கி ஒரு பூசணிக்காயை வெட்டி அதில் நல்லெண்ணெயோ அல்ல நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி வணங்கி வர நன்மைகள் உண்டாகும்.